ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 25th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் 25 கிளாஸஸ் முடிஞ்சிச்சு. ஸோ தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதில் எல்லா கிளாஸுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த கிளாஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக 60 டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். இந்த 60 டேஸில் உங்களுக்கு ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷும் உங்களுக்கு கம்பல்சரி பேச வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா கிளாஸுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்க்குமே கம்பல்சரி வேரியேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸில் சொல்லிக் கொடுத்ததே நான் இன்னொரு கிளாஸில் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு கம்பல்சரி அதோடய கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக வேர்ட்ஸு தான் நான் கொடுத்துருக்கேன், சென்டென்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி அது மாதிரி என்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இணைப்பு ஜோடிகள், அதாவது கோரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கிலீஷில் கோரிலேட்டிவ்ஸ் அப்படி. இப்போ இணைப்பு ஜோடிகள் அப்படின்னா என்னன்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் இல்லாமல் ஒரு சென்டென்ஸையே 2 சென்டென்ஸாக சொல்கிறது. அது எப்படி சொல்கிறதுனா, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே பாருங்கள். நாங்கள் ஸ்டேஷனை அடைந்த உடனே வண்டி கிளம்பி விட்டது. ஸோ நாங்கள் ஸ்டேஷனை அடைஞ்சிட்டோம், அதாவது நான் ரயில்வே ஸ்டேஷன் போனேன், வண்டி போயிடுச்சு. ஸோ இது 2 சென்டென்ஸ் தான். பட் உடனே அப்படின்னு சேர்த்தோன்னே அந்த 2 சென்டென்ஸுமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இணைப்பு ஜோடிகள்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, இப்போ நான் ஸ்டேஷனுக்கு போனேன்னா அங்கே வண்டியே இல்லை, வண்டி போயிடுச்சு அப்படின்றது தனித்தனி சென்டென்ஸ். நான் ஸ்டேஷனுக்கு போனேன்றது ஒரு சென்டென்ஸ், வண்டி கிளம்பிடுச்சுன்றது ஒரு சென்டென்ஸ். நான் ஸ்டேஷனுக்கு அடைஞ்ச உடனே வண்டி கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதை தான் கோரிலேஷன், இணைப்பு ஜோடிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம், இந்த உடனேன்ற வார்த்தை தான் இந்த வண்டி இந்த 2 சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுது. ஓகேங்களா, நான் ஸ்டேஷன் அடைந்தேன் அப்படின்னு கூட ஸ்டார்ட்டாக முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வண்டி கிளம்பி விட்டது. ஸோ இது வேற சென்டென்ஸ். பட் நம்ம இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்காக என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஸ்டேஷனை அடைந்த உடனேயே வண்டி கிளம்பி விட்டது. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கான வேர்டு என்னென்னா உடனேயே. ஓகேங்களா, ஸோ இதை இங்கிலீஷில் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா இணைப்பு ஜோடிகள், அதாவது கோரிலேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், as soon as we reached the station, the train left. As soon as we reached the station, the train left. ஸோ we reached the station, the train left அப்படின்றது சென்டென்ஸ் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்தையும் இணைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இங்கே என்ன வேர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், as soon as. அதாவது இந்த ரெண்டு தமிழில் எங்கே இணைக்கிறதுக்காக உடனேயே வண்டி கிளம்பிடுச்சு, அதாவது நாங்கள் வந்துட்டோம்ப்பா, வந்துட்டு இருக்க நேரத்துக்கே உடனே வண்டி கிளம்பிடுச்சு அப்படி சொல்லணுன்னே, அதே மாதிரி as soon as we reached the station, the train left. அதாவது கிளம்பிடுச்சு நாங்கள் கரெக்டாக. அதாவது ஒரு சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் மிஸ்ல இந்த ட்ரெயினை விட்டுருவோம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் சொல்கிறோம். as soon as இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா as soon as, அதாவது அதுக்குள்ளேயே உடனே சட்டனா, as soon as ரொம்ப சூனாக அப்படியே குயிக்காக நாங்கள் வந்திருக்கோம், ஒரு செகண்ட் வச்சா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான், அது மாதிரி விஷயத்துக்கு வந்து as soon as அப்படியே டக்குன்னு நடந்துருச்சுப்பா, இது எப்படி நான் கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே இது மாதிரி அந்த எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்களேன், நான் கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே எனக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படி சொல்லலை. ஸோ as soon as நான் இது மாதிரி பார்க்கறதுக்குள்ளேயே அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து as soon as அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணோம். as soon asன்றது தனித்தனி வேர்டில், as soon asன்றது ஒரே வேர்ட். ஓகேங்களா, ஜாயின் பண்ணி தான் சொன்னோம். as soon as we reached the station, the train left. நாங்கள் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு. as soon as அது டக்குன்னு போயிடுச்சு, அதனால உடனேயே அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லணும்னா இங்கிலீஷில் சொன்னால் அப்படியே டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம as soon as அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், அவன் பேச எழுந்து நின்றதும்
கூடம் கரகோஷத்தினால் ஒலித்தது, எதிரொலித்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஆக்டர்ஸ் இல்லை ஒரு மெயின் பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எந்திரிச்சு மேடையில் பேசுறதுக்கு முன்னாடியே எல்லாமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க எந்திரிச்சு அந்த செகண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தரை கால் பண்ணுறேன், இப்போ வந்துட்டு இந்த ஆக்டர் வராங்க அப்படி சொல்லிட்டு நான் கால் பண்ணனவே ஸ்டேஜே அதிர்ற அளவுக்கு எல்லாம் ஒரு சவுண்டை கூடாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க பேரை சொன்ன உடனே அடுத்து அவங்க தான் வர்றாங்கன்றதுனோடனே ஒரு சந்தோஷத்தில் நம்மளே அறியாமல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம், அந்த சவுண்டை கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே அவங்க வரப்போகிறாங்களா அப்படின்ற மாதிரி, அந்த ஸ்டேஜுக்கு வரப்போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. அதே தான் இப்போ வந்துட்டு நான் பேச எழுந்து நின்றதும் கூடம் கரகோஷத்தினால் ஒலித்தது. அவர் பேச எழுந்துச்சோடனே என்ன ஆகுதுன்னா ரொம்ப கரகோஷத்தினால சந்தோஷத்தினால எழுந்து நிற்கிறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நோ சூனர், நோ சூனர். ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இது முன்னாடி சென்டென்ஸில் பார்த்துருக்க மாட்டோம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நியூ சென்டென்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நோ சூனர்ஸ் டிட் ஹீ get up to deliver his speech then the hall begin to resound with cheers. என்னங்க தமிழில் சின்ன சென்டென்ஸாக இருக்குது, இங்கிலீஷில் பெரிய சென்டென்ஸாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சென்டென்ஸ் வந்து பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, மீனிங் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நோ சூனர், அவர் எழுந்திருக்கலப்பா, அந்த எழுந்திருக்க செகண்ட்லேயே, அந்த சூனர் அந்த நடக்கிறதுக்குள்ளேயே, டிட் ஹீ கெட் அப் டு டெலிவர் ஹிஸ் ஸ்பீச், அவர் பேசலான்னு எந்திரிக்க தான்ப்பா எந்திரிச்சார். அதுக்குள்ள தென் த ஹால் பிகின், அதாவது அதுக்குள்ள உடனே, அதாவது அப்படி சொல்லுவோம்ல, தென் த ஹால் பிகின் ஸ்டார்ட் பண்ண, அதாவது பிகின்னா ஆரம்பிக்கிறது, ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே சவுண்டும் சியர்ஸ் பண்ணுறதும் அவங்க சந்தோஷத்தை எழுப்பிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுறது எப்படி சொன்னா, எப்பா அந்த மனுஷன் ஸ்டேஜில் அவர் பேரை சொன்னது தான், ஒரு செகண்ட் அவர் எந்திரிக்க கூட எந்திரிக்கல, அதுக்குள்ளேயும் என்ன சவுண்டுன்றீங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நோ சூனர். ஒரு ஒரு நோ சூனர், அப்படியே ஒரு செகண்ட் கூட ஆகலப்பா. டிட் ஹீ, அவர் வந்துட்டு இன்னும் எழுந்திருக்க அந்த ஸ்பீச் கொடுக்கறதுக்காக, டிட் ஹீ கெட் அப் டு டெலிவர் ஹிஸ் ஸ்பீச், அவர் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக, டெலிவர் பண்ணுறதுக்காக எழுந்திருக்கிறதுக்குள்ளேயும் கெட் அப்ன்றது எழுந்திருக்கிறது. ஓகேங்களா? தென் த ஹால், உடனே அதை உடனே ஹால் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. சவுண்டும் ரீசவுண்டும் அப்படியே சேர்ஸும் ரொம்ப அதிகமாச்சு. அவங்க சந்தோஷத்தை கரகோஷத்தினால எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்டு நம்மளுக்கு புது வேர்டு தான். நோ சூனர் வந்துச்சுன்னா கம்பல்சரி செகண்ட் வேர்டில் வந்துட்டு என்ன இருக்கணும், தேன் இருக்கணும். அதாவது அவன் பேசி எழுந்து நின்றதும் கூடம் கரகோஷத்தினால் எழுதொழித்தது. நின்றதும் அப்படின்றது, இப்போ இந்த இடத்துல கனெக்டிங் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நின்றதும். அவங்க அதான் அவன் பேச எழுந்து நின்றான், கூட்டம் கரகோஷத்தினால் எழுதொழித்தது. இப்போ ரெண்டுமே தனித்தனி சென்டென்ஸ் தான். அப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, நின்றது அப்படின்னு போடாமல் நின்றதும் அப்படின்னும் போது அப்போ ரொம்ப சீக்கிரமாக நின்ன உடனேவே அப்படின்றத தான் நின்றதும். உடனேன்றதை விட அதை விட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதிகம். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரெயின் நான் வர்றதுக்குள்ளே கிளம்பிடுச்சு அப்படின்றத விட அது வந்து ஒரு 1 மினிட் ஆகலாம், இல்லை ஒரு ½ மினிட்ல ஆகலாம், ஒரு 10 செகண்ட்ஸில் கூட விடலாம். அதை விடவே அதிகமாக அவங்க பேரை சொன்ன ஸ்பாட்லேயே அந்த ஸ்பார்க் வந்துட்டு அவங்களுடைய கரகோஷம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு லைக் பண்ணாதவங்களாம் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம். நான் பள்ளிக்குள் நுழைந்ததுமே மணி அடித்து விட்டது. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, நான் கரெக்டாக வந்து ஸ்கூலுக்குள்ளே ரீச் ஆகிற கரெக்டாக மணி அடிச்சிருச்சுப்பா. அதாவது நான் இப்போ ஸ்கூலுக்குள்ளே ஒரு டைமுக்கு நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது கரெக்டாக பில் அடிச்சோம், அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா எப்பா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், லேட்டில் நம்ம நின்றுப்போமே அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அவங்க வந்து பள்ளிக்குள்ளே வந்துட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் மணி அடிக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, we had scarcely reached the school
when இல்லைன்னா பிஃபோர். ஓகேங்களா, அதனால தான் ப்ராக்கெட்டில் கொடுக்குறேன். வென் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தி பெல் rang. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் அப்படியே ஸ்கேர்லி அப்படின்றதுன்னா இந்த இடத்துல பயந்துக்கிட்டே நான் வந்திருக்கேன். அதுக்கு பிஃபோராகவே பெல் அடிச்சிருச்சு. ஓகேங்களா, வி ஹேட் ஸ்கேர்லி ரீச் தி ஸ்கூல். அப்படியே பயந்துக்கிட்டே ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டுருக்கேன். வென் இல்லைன்னா பிஃபோர், அதாவது கரெக்ட் அப்பொழுது அப்படின்ற நுழைந்ததுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒன்று அப்போ தான் நடந்திருக்கணும், இல்லை ஒரு செகண்ட் அப்படியே ஒரே ஒரு செகண்ட் தான். ஓகேங்களா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம்ல. வென் ஆர் பிஃபோர் தி பெல் ரேங். ஓகேங்களா, அந்த டைம்லையாவது இல்லை ஒரே ஒரு செகண்ட் முன்னாடியாவது இந்த பெல் நடிச்சிருச்சு. அதாவது நான் மணி அடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வென் ஆர் பிஃபோர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, வென் யூஸ் பண்ணோம், இல்லை பிஃபோர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, நான் அடிக்கிறதுக்குள்ள நுழைந்ததுமே மணி அடிச்சு விட்டது அப்படின்னா நான் நுழைஞ்சிட்டேன், ஆனால் மணியும் அடிச்சிருச்சு அந்த டைமுக்கு. ஓகேவா, நான் கரெக்டாக கால் எடுத்து வைக்கிறேன், அந்த டைமுக்கு பெல் கரெக்டாக அடிச்சிருச்சு. அதான் நான் அப்படியே பயந்துக்கிட்டே உள்ளே ரீச் ஆகிறேன். ஓகேங்களா, வி ஹேட் ஸ்கேர்லி ரீச்டு தி ஸ்கூல் வென் ஆர் பிஃபோர் தி bell rang. Now we have scarcely reached the school when the bell rang. அதாவது அப்பதான் பெல் அடிச்சிச்சு, இல்லைன்னா before the bell rang அப்படின்னு சொல்லாம when or before the bell rang. அதாவது வென்னும் யூஸ் பண்ணோம், before யூஸ் பண்ணோம். எதுக்காக வென்னும் before யூஸ் பண்றோம்னா, வென்னுன்றது அப்பொழுது அப்படின்ற மீனிங், பிஃபோர்ன்றது முன்னாடின்ற மீனிங். அப்போவும் அடிக்கல, பிஃபோராவும் அடிக்கல, கரெக்டாக நான் காலை எடுத்து வைக்கவும் அதுவும் அடிக்குது. ஸோ ரெண்டுமே கோஇன்சிடென்ட்டில் நடக்குது. ஸோ அதனால தான் வென் ஆர் பிஃபோர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதை ரீட் பண்ணும்போது வென் ஆர் பிஃபோர் அப்படி சொல்லணும். எழுதும்போதும் வென் போட்டு ப்ராக்கெட்டில் பிஃபோர்னு போடணும். ஓகேங்களா, ஸோ ஸ்கேர்லின்னு வேர்டு இணைப்பு சொல்ல வரும்போது கம்பல்சரி வென் ஆர் பிஃபோர்னு இருக்கும். அதே மாதிரி தான் லாஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நோ சூனர்னு வந்தோடனே தேன் கம்பல்சரி போடணும். ஓகேங்களா, அதே ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் அஸ் அப்படின்னு போட்டிருந்தோம். ஆஸ் சூனஸ்க்கு நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை. ஆஸ் சூனஸ்ன்றது உடனே அப்படின்ற வேர்டுக்கு தான் மீனிங் கொடுத்தோம். ஓகேங்களா, இது எந்த இடத்துல வந்துட்டு நான் பள்ளிக்குள் நுழைந்து விட்டதுமே மணி அடித்து விட்டது, பள்ளிக்குள் நுழைந்து விட்டேன் மணி அடித்து விட்டது அப்படின்னா we had reached the school the bell rang அப்படின்னு நம்ம தனியாக விட்டுருப்போம். இந்த ஸ்கேர்லி எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம், when or before எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டோம். ஏன்னா அடித்ததுமே மணி அடித்து விட்டது, நுழைந்ததுமே மணி அடித்து விட்டது. அதாவது நுழைஞ்சதுமே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே மணியும் அடிச்சிருச்சு அப்படின்றது. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது என்ன எடுத்துகிட்டு வரோம்னா ஸ்கேர்லி, அதாவது பயந்துக்கிட்டே உள்ளே வந்தப்பா ஸ்பாட்லேயே ரெண்டுமே, அதாவது நான் கால் எடுத்து வைக்கவும் மணி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், அவன் வீட்டை விட்டு கிளம்பிய உடனே மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. ஸோ இமீடியட்டாக வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புன உடனேவே என்ன ஆயிடுச்சுன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he had hardly come out of his house when or before started raining. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வீட்டை விட்டு கிளம்பிய உடனேவே மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. ஸ்பாட்டில் தான் கிளம்பியிருக்கான். இப்போ தான் ஐயோயோ, நம்ம ஒரு சில சொல்லுவோம், ஐயோ கிளம்பி ஒரே ஒரு செகண்டில் கூட மழை பெய்யுது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இப்போ உள்ளேயும் போக முடியாது, திரும்பி வெளியும் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது உடனே, அதாவது வீட்டை விட்டு கிளம்புனா, இப்போ தான் கிளம்புனா, மேபி இந்த ஸ்ட்ரீட் எண்டு கூட போயிருக்க மாட்டோம், அதுக்குள்ளேயும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஸோ he had hardly come out of his house. ஸோ கஷ்டப்பட்டு டக்குன்னு கிளம்பி வந்தான் ஹார்ட்லி. when or before started raining, அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு மழை வந்துருச்சு. அதாவது ஸ்டார்டிங் வெளியே வர்றான் உடனே மழை வந்துருச்சு. ஓகேங்களா, அதுதான் when or before எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அப்பொழுதுன்னும் மீனிங் வராது, முன்னாடினும் மீனிங் வராது. அப்பொழுதுக்கும் முன்னாடிக்கும், இப்போ வந்துட்டு இப்போ மழை வருதுன்னு இல்லை. ஓகேங்களா, முன்னாடியே மழை வந்துருச்சா இல்லை, அதாவது அப்பொழுதும் முன்னாடிக்கும் நடுவில் கரெக்டாக ஒரு விஷயம். இதை சொல்லவே முடியாது வார்த்தையில் சொல்ல வேணாம்.
ஏன்னா நம்ம கரெக்டாக வீட்டை விட்டு வெளியேறோம் அந்நேரத்துக்கு மழை வந்துருச்சு அப்படின்றது தான் வென் ஆர் பிஃபோர்னு யூஸ் பண்ணுவோம். ஹார்ட்லி வி ஹேட் ஹார்ட்லி கஷ்டப்பட்டு அதாவது வந்துடுறோம். இந்த இடத்த விட்டு நான் முன்னாடி பார்த்தது வந்து ஸ்கேர்லின்னு பார்த்தோம். ஸ்கேர்லின்னா இப்போ ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போது நம்ம பயந்துக்கிட்டே தான் நுழைவோம். அதனால ஸ்கேர்லின்னு சொல்லலாம் அந்த வேர்டை. ஓகேங்களா? பயந்துக்கிட்டே நான் ஸ்கூலுக்கு வந்தேன்ப்பா, ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் கால் எடுத்து வைக்கிறேன், அது வந்து பெல் அடிச்சிச்சு அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து நான் வெளியே வரலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வெளியே வரேன், வந்த உடனே வந்துட்டு ரெய்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் when or before started raining. He had hardly come out of his house. அவன் வீட்டு விட்டு வெளியே வரான் அவனுடைய ஹவுஸ்லேருந்து. when or before started raining. ஓகே, ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உடனே ரெய்னிங் வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வேகமாக ஓடினால் அன்றி வண்டியை பிடிக்க முடியாது. இப்போ வந்து ஒரு சிலர் ஸ்லோவாக போயிட்டுருப்பாங்க. நீங்கள் வேகமாக போகலைன்னா இப்போ நீங்கள் வந்து வண்டியவே பிடிக்க முடியாது. ஐயோ, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் இப்போ ஃபாஸ்ட்டாக நடந்தால் மட்டும்தான் இந்த வண்டியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கே தெரிஞ்சுது, ஒரு நெகட்டிவான ஆன்சர் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த வண்டியை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடி தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன வேர்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட். அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட், நீங்கள் ஓடலைன்னா யூ வில் நாட் be able to catch the train. ஸோ இதை நம்ம டெய்லி சென்டென்ஸில் கூட நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக மட்டும் கிளம்பலைன்னா அந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியாது, நீங்கள் ஃபாஸ்ட்டாக மட்டும் கிளம்பலைன்னா அந்த ஃப்ளைட்டை பிடிக்கவே முடியாது. இது மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே தான். நீங்கள் வேகமாக ஓடினால் அன்றி வண்டியே பிடிக்க முடியாது. நீங்கள் வேகமாக ஓடினா மட்டும் தான் அதை பிடிக்க முடியும். ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வேகமாக ஓடினா பிடிச்சிடலாம், ஆனால் வேகமாக ஓடலைன்னா பிடிக்க முடியாது. இது எப்படி நெகட்டிவாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லெஸ். ஓகேங்களா? உங்களால் ஓடலைன்னா யூ ரன் ஃபாஸ்ட். நீங்கள் ஓடலைன்னா அப்படின்றதுக்கு தான் ரன் ஃபாஸ்ட். அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட், நீங்கள் வேகமாக ஓடலைன்னா யூ வில் நாட், உங்களால் யூ வில் நாட் ஏபிள்னா உங்களால் முடியாது. ஓகேங்களா? யூ வில் நாட் பி ஏபிள்னா உங்களால் முடியாது. டு கேட்ச் தி ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு உங்களால் முடியாது. ஓகேங்களா? அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் நாட் பி ஏபிள் டு கேட்ச் த ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேகமாக ஓடலைன்னா அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. அன்லெஸ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் நாட் பி able to catch the train. ஓகேங்களா? ஸோ இவங்களால முடியலைன்னா, அவங்களால ஓட முடியலைன்னா அதை ட்ரெயினை பிடிக்க முடியாது அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அவன் மழை நிற்கும் வரை வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஆல்ரெடி மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்குது, அது அந்த வரைக்கும் வீட்டை விட்டு வரல அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, he did not come out of his house. அவன் வந்து இது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரல until it stopped raining. It stopped raining until it stopped raining. He did not come out of his house until it stopped raining. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வெளியவே வரல, அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அவன் மழை நிற்கும் வரை வீட்டை விட்டு வெளியே வரல. அப்போ வந்துட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே வரலன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. he did not come out of his house. இவன் வந்து வீட்டை விட்டு ஹவுஸை விட்டு வெளியே வரல. எப்போ? until it stopped raining. மழை நிற்கும் வரை. until, இது மழை நிற்கும் வரை அப்படின்றதுக்காக தான் untilன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மழை நிற்கும் வரை அவன் வீட்டை விட்டு வெளியே வரல. ஓகேங்களா? he did not come out of his house. அவனுடைய வீட்டை விட்டு. ஆஃப்னா உடைய, ஹிஸ்னா அவனுடைய. ஓகேங்களா? அவனுடைய, ஹிஸ்னா அவன், ஆஃபீஸ்னா அவனுடைய வீட்டை விட்டு அவன் வெளியே வரல, அதனால தான் டிட் நாட் கம் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. until it stopped raining. untilனா அது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நான் திரும்பி வரும் வரை தயவு செய்து காத்திருக்கோம். இப்போ ஒரு சிலர்கிட்ட சொல்ல, நான் ப்ளீஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ்
Please wait. Please wait for me till I return. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சாரி ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ டில் ஐ ரிட்டன். நான் திரும்பி வர வரைக்கும் தயவு செஞ்சு காத்திருக்கோம். ஓகேங்களா, அதுக்காக டில் வர வரை அப்படின்றதுக்காக டில் போட்டிருக்கோம். வரை அப்படின்றதுக்காக தான் அந்த டில் வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கு இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஏதாவது ஒரு பாதுகாப்பாக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, as long as I'm here. As long as I'm here, you need not worry about anything. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்றத. நான் இங்கே இருக்கும் வரை, நான் இங்கே இருக்கிற வரைக்கும், ஐ எம் ஹியர், யூ நீட் நாட். ஐ எம் ஹியர், நான் இங்கே இருக்கேன். ஆஸ் லாங்கஸ், நான் இங்கே இருக்கும் வரை அப்படின்றது தான். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படின்றதுக்கு தான் ஆஸ் லாங்கஸ் ஐ எம் ஹியர். எவ்வளோ நாள் நான் இங்கே இருக்கிறேனோ, யூ நீட் நாட், நீ வந்து யூ நீட் நாட், உனக்கு தேவையில்லை, கவலை வந்து தேவையில்லை. ஒரி அபவுட் எனி திங், ஒரினா கவலை, அபவுட் எனி திங், எதை பற்றியும் அதாவது எந்த கவலையும் வேண்டாம் உனக்கு, எந்த கவலையும் இல்லை உனக்கு. ஓகேங்களா, நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஆஸ் லாங்கஸ், நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேனோ. ஓகேங்களா, ஆஸ் லாங்கஸ் ஐ எம் ஹியர். ஆஸ் லாங்கஸ் ஐ எம் ஹியர்னா நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேனோ, நான் இருக்கும் வரை, அதை கரெக்டாக சொல்லணும்னா நான் இங்கே இருக்கும் வரை. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஆஸ் லாங்கஸ் ஐ எம் ஹியர் யூ நீட் நாட் ஒரி அபவுட் எனி திங். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏழை என்றாலும் கண்ணியமானவன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? although he is poor, although he is poor, he is honest. He is honest. ஸோ என்ன மீனிங்னா, அவன் வந்து புவரா இருக்கான், அப்படியே அவன் வந்து அவன் ஏழை என்றாலும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆல்தோ அப்படின்னு சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஏழையா இருக்கும் போதும் அவன் எப்படி இருக்கான்? கண்ணியமானவனா இருக்கான், ஹானஸ்டா இருக்கான். ஆல்தோ ஹி இஸ் புவர், அவன் ஏழையா இருக்கான், இருந்தாலும் அவன் கண்ணியமா இருக்கான். அதனால தான் ஆல்தோ சேர்த்திருக்காங்க. அவன் ஏழை என்றாலும், இந்த ரெண்டு வேர்டு, அவன் ஏழை ஆனா அவன் கண்ணியமானவன் அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த ரெண்டு வேர்டையும், அதாவது ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறது என்னன்னா என்றாலும். அவன் ஏழை என்றாலும் கண்ணியமானவன். இதை தனித்தனியாக கூட சொல்லிக்கலாம். அவன் ஏழை, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதை இங்கிலீஷ் அதை வந்து கனெக்ட் பண்ணி எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏழை என்றாலும் அவன் கண்ணியமானவன். அதுதான் although he is poor he is honest. although he is poor he is honest. ஓகேங்களா, நெக்ஸ்ட், என் நினைவுக்கு எட்டிய வரை அவன் நேற்று இங்கிருந்தான். ஸோ வந்து நேற்று இந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் ஆள் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இருந்தான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது வந்து கரெக்டான, இது வந்து கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான் இருந்தான்னு நினைக்கிறேன், தெரில, ஒரு வேளை இல்லையோ என்னவோ அப்படின்னு கூட சொல்லுவோம். பார்த்தீங்களா, ஸோ இது மாதிரி வேர்டுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, so far as ஐ ரிமெம்பர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அப்படின்றதுதான் so far as, எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும். ஐ ரிமெம்பர் he was here yesterday. he was here yesterday. எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அவன் இங்கே தான் இருந்தான். yesterday, he was here yesterday. so far as I remember he was here yesterday. எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அப்படின்றதுக்காக தான் so far as கொடுத்துருக்காங்க. ஐ ரிமெம்பர்னா ஞாபகம் இருக்கிறது. ஓகேங்களா, so far as எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அப்படின்றதுக்காக தான் so far as I remember he was here yesterday.
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டோட்டலா டிஃபரெண்ட்டா அதாவது 2 சென்டென்ஸ் இணைப்பு ஜோடிகள்ன்றத கொரலேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு. இது உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்லயே சென்டென்ஸ் அதிகமா யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு அது நல்லா புரிய வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முடிஞ்சா ஒரு நோட் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிட்டு இருக்கிறதுனால தான் நான் இதோட 10 சென்டென்ஸோட ஸ்டாப் பண்றேன். நான் ஆல்ரெடி 27 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். இருந்தாலும் அத குடுக்க முடியல. சரி பார்ட் 2 வீடியோவா வேணா குடுக்குறேன். ஓகேங்களா? 25th கிளாஸே பார்ட் 2 குடுக்குறேன். இல்ல 26th கிளாஸா கூட குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துறாதீங்க என்னுடைய சேனல தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மட்டும் இல்லாம என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அந்த கிராமர் சேனலுக்கும் உங்களால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இதிலே தான் சேம் நம்ம இங்கிலீஷ் கிராமரோட ஒரு சென்டென்ஸ் எப்படி நாங்க கத்துக்கிறது கிராமரோட அப்படின்றது. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு மட்டும்ன்றதுனால சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக் குடுக்குறேன். பட் இதுல இஸ் ஏன் வருது, வாஸ் ஏன் வருது, இந்த இடத்துல ஏன் இஸ் வருது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி 1000 அபோவ் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை. See you. Take care.